கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதி கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாகவே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சிறைச்சாலையிலிருந்து எழுதின ஒரு 4 நிருபங்கள்ல எபேசு நிருபத்தை கடைசியா படிச்சோம். இப்ப நம்ம பிலிப்பு நிருபத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் சிறைவாசகத்திலே இருக்கும் பொழுது தன்னை குறித்து மட்டும்தான் பொதுவாக யோசிப்பார்கள். எப்பொழுது இதுல இருந்து வெளியில வரலாம், சரி நமக்கு என்ன நடக்க போகுது என்று தன்னை குறித்து சிந்திக்காமல் வெளியிலே தான் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபைக்கு நிருபங்களை எழுதி அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வது அப்படிங்கிறது அது ஒரு உயரிய ஒரு குணம், ஒரு தெய்வீக பண்பு. அப்படிப்பட்ட பண்புடைய இந்த மனுஷன் இந்த பிலிப்பு நிருபத்தை சிறைச்சாலையில் உள்ளிருந்து அவர் எழுதி அனுப்புகிறார். இந்த ஏன் எழுதினார் என்ற காரணத்தை நம் வாரந்தோறும் சொல்கிறேன் அல்லவா. அதாவது சிறைச்சாலை இருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு எபப்ராதீத்து என்ற ஊழியக்காரர் மூலமாக சில பொருள் உதவிகளை இந்த சபையார் செய்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு இந்த எபப்ராதீத்து என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர் பவுலை போய் சந்தித்து அதை கொடுக்கிறார். சரி, இந்த ஜனங்கள் நமக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லிதான் உங்களுக்கு நன்றி அப்படின்னா சொல்லணும். வெறும் நன்றி என்ற வார்த்தையோடு நின்று விடாதபடிக்கு இந்த சபையாருக்கு தன்னால் தனக்கு தேவன் வெளிப்படுத்தின சில வெளிப்பாடுகளையும் சில ஆலோசனைகளையும் இந்த ஜனங்களுக்கு சேர்த்தே சொல்லுவோம்னு சொல்லிதான் இந்த திருச்சபைக்கு நன்றி சொல்லும் கடிதமாக எழுதப்பட்ட கடிதம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். மறுபடியும் எழுதி அதே எபப்ராதீத்துடைய கரத்துல கொடுத்துதான் அனுப்புகிறார். இந்த மனுஷன் கொண்டு போய் இந்த சபையாருக்கு இந்த நிருபத்தை போய் கொடுக்கிறார். நன்றி சொல்லும் கடிதமாக மாத்திரமல்ல, ஒரு சில ஆலோசனைகளையும் என்ன செய்யறாங்க அந்த சபைக்கு சொல்லுகிறாங்க. அதோடு கூட எல்லா சூழலிலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சில விஷயத்தையும் கடைசி காலத்திலே வரக்கூடியதானே இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி சில எச்சரிக்கை வார்த்தைகளையும் இந்த பிலிப்பு நிருபத்தில் எழுதுகிறார். நம்ம கடந்த நாட்களிலே முதல் அதிகாரத்தை படிச்சோம். முதல் அதிகாரத்திலே ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார், வேண்டுதல் செய்கிறாரு, நன்றி செலுத்துகிறார். அதோடு கூட தன்னுடைய ஊழியத்தினுடைய அந்த பாடுகளின் பலனால் வந்ததான சில நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டு முதல் அதிகாரத்தில் பேசினார். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நான் கடந்த வாரம் சொன்னேன், இந்த 2ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுவதற்கு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுடைய சாராம்சம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய அந்த பகுதியிலிருந்து தான் 2ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். அதாவது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கிற ஏயோதியால் சிண்டிகேயால் 2 ஸ்திரீகள். அந்த பிலிப்பு திருச்சபையில ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 2 சகோதரிகளுக்குள் சில பிரச்சனை இருக்குது, ஐக்கிய குறைச்சல் இருக்கிறது. இது மட்டும் தான், வேற பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா பவுல் அதை சரிப்படுத்தும் விதமாக இந்த 2 சகோதரிகளுக்குள் காணப்படுகிற ஐக்கிய குறைச்சலை சரிப்படுத்துவதற்காக இந்த 2ஆம் அதிகாரம் முழுசா எழுதுறார். இந்த 2ஆம் அதிகாரத்துடைய முழுமையான இந்த விரிவாக்கம் இந்த 2 சகோதரிகளுக்கு சில விஷயங்களை சத்தியத்தை புரிய வைக்கிறார். அது வெறுமனே இந்த சகோதரிகளுக்கு மட்டும் போயிடாதபடிக்கு ஒட்டுமொத்த சபைக்கு அதை பொருந்தும்படியாய் அவர் எழுதுகிறார். போனவர் அதை படிச்சணும். ஏன்னா ஒரு சிறிய காரியம் 2 பேருக்குள்ளதான். ஆனாலும் திருச்சபைக்குள்ளே இந்த 2 தனிப்பட்ட நபர்களுக்குள்ளாகவே ஒருவேளை கருத்து வேறுபாடுகளோ ஐக்கிய குறைச்சல் இருந்தாலும் அது எதிர்காலத்திலே ஒரு பெரிய பிரிவினையும் பிரச்சனைகளையும் திருச்சபைகளே கொண்டு வந்துவிடும். ஆகவே இதை சரி செய்வது என்ன, இதற்கு தீர்வு என்ன, இந்த ஐக்கிய குறைச்சலையும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே தீர்வு என்ன, அந்த தீர்வை 2ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுறாருன்னா தாழ்மை, மனத்தாழ்மையாய் நீங்கள் இருவரும் இருக்க கற்றுக்கோங்க. அவங்க 2 பேருக்கு மாத்திரமில்லை, பொதுவாகவே ஒரு குடும்ப பிரச்சனைக்கான தீர்வா இருக்கட்டும், ஒரு திருச்சபையினுடைய பிரச்சனைக்கான தீர்வா இருக்கட்டும், அதிலே இந்த பவுல் சபைக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தாழ்மை இருக்கு. அவ்வளவுதான், தாழ்மையா இருங்கப்பா. அதுக்கு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த தாழ்மை எங்க இருந்து வரணும் அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேசுறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் எந்த சிந்தை இருந்துச்சு, இந்த சிந்தை இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சிந்தை இருக்கும். அதான் முதல் வசனத்துல பார்க்கணும். நீங்க எல்லாரும் 2ஆம் வசனத்துல ஏக சிந்தை ஏக அன்பு உள்ளவர்களா இருங்க. ஏன் சொல்றாங்க கேட்டா, எல்லாருக்குள்ளும் ஏக சிந்தை எப்ப வரும்? இந்த ஏக சிந்தை என்பது என்னன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அந்த திருச்சபையில கூடியிருக்கிற அத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னா அதுதான் ஏக சிந்தையா மாறப்போகுது.
அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிந்தையும் இந்த ஏக அன்பு ஏக சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதுக்கான விளக்கை தான் முதல் 4 வசனத்துல பேசுறாரு. என்ன அப்படின்னா 3ஆம் வசனத்தை பேசும்போது ஒன்றையும் வாதினாலு, அதாவது வாதிட்டு நீங்க எதையும் ப்ரூவ் பண்ணாதீங்க. 2வது எதையுமே தேவனுக்காக பெருமையினாலே செய்யாதீங்க, வீண் பெருமைக்காக செய்யாமல் எப்படி எண்ணுங்களாம், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்க. அப்ப ஒரு இந்த 2 சகோதரிகள் ஒருவேளை அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது, ஆனா இவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார், நீங்க எல்லாம் ஒன்னா இருங்கம்மா, ஐக்கியமா இருங்கன்னு சொல்றாரு. இதை நீக்குவதற்கான வழி என்று சொல்லும்போது சொல்றாரு, எப்ப அது தீர்வு காணப்படும் என்று கேட்டால், உங்களை விட மற்றவர்களை மேன்மையாக நினைக்கும் பொழுது, அதை தாழ்வாக நினைக்கும் பொழுது அதுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனா தங்களிலும் மேன்மையா நினைங்க. 2வது சொல்றாரு 4ஆம் வசனத்திலே, அவனவன் தனக்கானவைகள் இல்லை பிறனுக்கானவை நோக்குங்கள் அப்படிங்கிறார். பிறருடைய நன்மையை பாருங்க அப்படிங்கிறார். இந்த 2 விஷயத்தை நீங்க செய்தால் இந்த பிரச்சனை, இந்த ஐக்கிய குறைச்சல், இந்த ஏக சிந்தையும் ஏக அன்பும் சபையிலே வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப ஒரு திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு எதுன்னு கேட்டா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்கு வந்தா போதும். அது என்ன சிந்தையா இருந்துச்சு? தன்னை விட மற்றவர்களை உயர்வாக எண்ணுவது, மேன்மையாக எண்ணுவது, பிறருடைய நன்மையை நோக்குவது. இதுதான். இது இருந்துச்சா? அதைத்தான் 2ஆம் அதிகாரத்திலே 4 உதாரணங்கள் அவங்க கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இப்படி இருந்தாங்க, உங்களுக்கு சில உதாரணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பவுலை குறித்து, தீமோத்தேயை குறித்து, எப்பப்ராதீத்து, இந்த 4 உதாரணங்களை இந்த 2ஆம் அதிகாரம் முழுச சொல்லி, இவர்கள் இந்த கிறிஸ்துவில் இருந்த சிந்தையோடு வாழ்ந்தார்கள், இவர்கள் தங்களை விட மற்றவர்களை மேன்மையா நினைச்சாங்க, மற்றவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நன்மையை செய்தார்கள், பிறனுக்கானதை நோக்கினார்கள் என்று இந்த 4 உதாரணங்களை பேசுறாங்க. போன வாரம் நம்ம இந்த முதலாவது உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை பத்தி படிச்சோம். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி தன்னை விட மற்றவர்களை உயர்வாக எண்ணினார், எப்படி மற்றவர்களுக்குரிய தேவைகளை சந்தித்து அவர்களுக்குரிய நன்மைகளை நோக்கினார் என்று படிக்கும் பொழுதுதான் நம்ம போன வாரம் அவர் இந்த தாழ்மை என்கிற குணம் இருந்ததுனால, இந்த தாழ்மை என்கிற குணம் இருந்தால் இந்த 2 செயல்பாடுகளும் ஆட்டோமேட்டிக்கா வரும். எனக்குள்ள இந்த மனத்தாழ்மை இருக்கும் பொழுது நான் மற்றவர்களை உயர்வாக நினைப்பேன். எனக்குள்ளே மனத்தாழ்மை இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய நலனை விரும்புவேன். இதை செய்தாரா இயேசு கிறிஸ்து கேட்டா செய்தார். பவுல் செய்தாரா? செய்தார். தீமோத்தேயு செய்தாரா? செய்தார். எப்பப்ராதீத்து 4 உதாரணங்களை நம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். அந்த சபைக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறார். இவர்கள்லாம் உயர்வானவர்கள், ஆனாலும் இவர்களுக்கு இந்த 2 விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலும் தங்களை விட மற்றவர்கள் உயர்வாக நினைத்தார். அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவ முதலாவது எக்ஸாம்பிள பார்த்துட்டு இந்த இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையின் 7 படிகள் என்னங்கிறத படிச்சோம். அதுல முதலாவது படிக்கும் போது 6ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இப்ப முதலாவது அவருடைய தாழ்மையின் படி என்னன்னா, பரலோகத்தின் மகிமையை துறந்தார் படிச்சோம். பரலோகத்தில் இருந்த தெய்வம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷனை தன்னை விட உயர்ந்தவனாக, தன்னை விட மேன்மையானவனாக நினைச்சதுனாலதான் மனுஷனாய் வந்தார். அவர் என்ன வந்திருக்க மாட்டார். என்ன ரொம்ப பெட்டரான ஒரு மனுஷனா பார்த்தார். என்னுடைய நன்மையை அவர் பார்த்தார். எனக்கு சில நன்மை தேவைப்படுகிறது, எனக்கானது என்ன என்பதை அறிந்து கொண்ட தெய்வம் என்னை அவரை விட உயர்ந்தவனாக பார்த்தார். 2வது என்னுடைய தேவைகளை அறிந்தார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால இயேசு கிறிஸ்து வந்தாருப்பா. அப்ப இந்த சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும் சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையின் 7 படிகளை நம்ம கடந்த வாரம் படிச்சோம். முதலாவது பரலோகத்தின் மகிமையை துறந்தார். 2வது தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். தனக்கு இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும், பரலோகத்தில் அவருக்கு இருக்கிற அந்த மேன்மையே மேன்மைதான். பூலோகத்துக்கு வரும் பொழுது 100% மனிதனாக 100% தெய்வமாக வந்தார். 3வது அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய பிறப்பு முதல் மரணம் வரைக்கு அந்த தாழ்மையை படிக்க முடியும். 4வது மனித சாயலாக இந்த பூமிக்கு தெய்வமாக வந்திருக்கலாம், ஆனால் அவர் பாவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய சாயலை அவர் அணிந்து கொண்டார். 5வது அவரே தம்மை தாழ்த்தினார். அவரை யாரும் தாழ்த்த சொல்லல, அவரே தம்மை தாழ்த்தினார். தம்மை தாமே அவரே தம்மை தாழ்த்தி கொண்டார். அப்ப இந்த கிறிஸ்துவானவர் நமக்கு அதை போதனையை போதிக்கிறார். அவர் பூமியில வாழ்ந்த பொழுது அவர் கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். உன்னை ஒரு விருந்து வீட்டுக்கு
அழைக்கும் பொழுது நீ என்ன செய்யாத, முன்னான இருக்கைக்கு போகாத, நீ பின்னால இருக்கையில உட்கார்ந்துக்கோ. ஒருவேளை நீ முன்னிருக்கையில் முன்னாடி போய் அமரும் பொழுது, கனமுள்ள இடத்துல அமரும் பொழுது, உன்னிலும் மேன்மையான வரும் பொழுது, ஐயா ஒருத்தர் வர்றா கொஞ்சம் இன்ச்சு போங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு அவமானம். ஆகவே முடிந்த அளவுக்கு ஒரு விசுவாசி நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வது மிக நல்லது. இந்த தாழ்மை ஒரு விசுவாசி ஒரு வாழ்க்கை வாழ்கிற நமக்கு அது எப்பயுமே நல்லது என்பதை அவர் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தி விட்டார். ஆறாவது, அவர் மரண பரியந்தம் பின்பற்றினார். இந்த தாழ்மை என்பது எது வரைக்கும் வந்துச்சுன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட சூழல் வரைக்கும் தாழ்மையா இருப்பது போல இருப்பது அல்ல, கடைசி மூச்சு நிற்கும் வரை இந்த தாழ்மை நீடித்தது. அதான் மிக முக்கியம். சில நேரங்களில் சூழ்நிலை நம்மளை என்ன செய்யாத, தாழ்மையை இருக்க விடாது. நான் தாழ்மையா இருக்க நினைத்துக் கொண்டு தாழ்மையா இருப்பது போலவே இருப்பேன். ஆனா சூழ்நிலை மாறும் பொழுது, ஒருவேளை சூழல்கள் மாறும் பொழுது, மனிதர்கள் மாறும் பொழுது, நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நான் சில நேரங்கள்ல எப்படி ஆகிற முடியும் கேட்டீங்கன்னா, அந்த தாழ்மையா இருப்பதற்கு என்னால் முடியாமலே போய் நடைசரி. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை படிக்கும் பொழுது அவர் மரண பரியந்தம் என்ன செஞ்சார், தன்னை தாழ்த்துகிறார், கீழ்ப்படிந்தார். அது மிக முக்கியம். ஏழாவது படி, சிலுவையின் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மரணம் கொடுமையான மரணம், ஆனா அந்த மரணத்திற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மையின் 7 படிகள். இதை நம்ம கடந்த வாரம் இந்த 7 படிகள் படிச்சதுனால நமக்கு வெறும் அந்த படிகள் மட்டும் சொல்லிக்கலாம். இந்த தாழ்த்தியதாலே இந்த இயேசு கிறிஸ்து நடந்தது என்ன? அதான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்துல இன்னைக்கு படிக்க போறோம். இவர் தம்மை தாழ்த்தினார், உண்மைதான். தம்மை தாழ்த்தியதினாலே தன்னை விட மற்றவர்கள் உயர்வாக மேன்மையா நினைத்தார், பிறனுக்கானதை நோக்கினார். இந்த சிந்தை உங்கள்கிட்ட இருக்கட்டும். இப்படி தாழ்மைப்படுத்தியதாலே, இயேசு தம்மை தாழ்த்தியதாலே கிடைத்த நன்மை என்ன? 9ஆம் வசனம் பாருங்க. ஆதலால், இப்படி தன்னை தாழ்த்தியதுனால வந்த முதலாவது நன்மை என்ன? தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இவர் தன்னை தாழ்த்த 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 தேவன் என்ன பண்ணாருன்னா, சரி கீழே போயிட்டு சொல்லல. அவர் தேவன் எதை பார்த்தார் என்று பார்த்தால் தாழ்மையுள்ள அந்த மனிதனை பார்க்கிறார். நீங்கள் வேதாகமத்திலே முழுமையாக நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் பயங்கர சத்ருவாக யாருக்கு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பெருமை உள்ளவனுக்கு, அதை உயர்த்துகிறவனுக்கு அவர் எப்பயுமே எதிரி, ஃபர்ஸ்ட் எதிரி அவர் தான். ஆனா தாழ்மை உள்ளவனுக்கோ என்ன செய்றார், அவரு கிருபை அளிக்கிறான்னு சொல்லி. அதே இயேசு பெருமான் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது மத்திய 23:12 சொல்கிறது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்ன செய்வானா, தன்னை உயர்த்தக்கூடாது. தேவன் என்னை உயர்த்துவது வேறு, தன்னைத்தானே உயர்த்துவது வேறு. நீங்க தேவன் சொல்லுகிறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை இப்படி தாழ்த்தி கொண்டே போனதுனால, தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினாலும் தாழ்த்தியதுனாலே தேவன் பண்ண ரியாக்ஷன் நம்ம என்ன செய்ய ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா, தாழ்மைக்கு எப்பயுமே பெரிய ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதம் சொல்லுகிறாரு, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு உயர்த்தினார். இது ஒரு நல்ல ஒரு படிப்பு நம்முடைய வாழ்க்கை. வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குது. முதலாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இது ஒரு ஆசீர்வாதம். 10ஆம் வசனத்துல 2வது சொல்றாரு பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. 2வது, முழங்கால்கள் முடங்க செய்தார். யார் யாருடைய முழங்கால முடங்க செய்தாராம்? 3 பேரை சொல்றாரு. ஒன்னு யாரு? வானோர். இது யாரை குறிக்கிறது? தூதர்களை. இவர் தன்னை தாழ்த்தியதினாலே முழங்கால்கள் முடங்க செய்கிறார். யாருடைய முழங்கால முடங்குச்சுன்னு கேட்டா, பைபிள் முதலாவது சொல்வது வானோர். வானோர் என்று சொல்லும் பொழுது வானத்திலே கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய தேவ தூதர்கள். 2வது பூதலத்தோர், பூமியிலே இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஜனங்களை பத்தி பேசுகிறார், பூதலத்தோர். 3வது பூமியில் கீழானோர், அதாவது யாருன்னா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் ஒரு நாள் எழும்ப போறாங்க, உயிரோடு எழும்ப போறாங்க. இவர்களும் என்ன செய்ய போறாங்க? தேவனுடைய சமூகத்தின் முன்னாடி முழங்காலிட போறாங்க. யாரை? இந்த இயேசு, தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து. அடிமையின் ரூபம் எடுத்தவர், பரலோக மேன்மையை இழந்தவர், மரண பரிந்து கீழ்ப்படிந்தவர், சிலுவையை சுமந்தவர். இதெல்லாம் அவருடைய தாழ்மையின் குணம் தான். அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா? உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஒன்று மேலாக உயர்த்திட்டார். அதாவது எல்லாவற்றிற்கும் மேலாக. அங்க என்னன்னே சொல்லல. அவரு தேவன் இந்த பூமியில படைத்த, பூமிக்கு அடுத்த எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் உயர்த்தினார். 2வது,
முழங்கால்கள் முடங்க செய்தார். பாருங்க, இந்த இந்த இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு வானோரும் முழங்கால் படிக்கிறார்கள், பூமியிலே உயிரோடு இருக்கிறவரும் சரி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவரும் சரி, அத்தனை பேரும் இவருக்கு முன்பாக முழங்கால் படியும்படி செய்கிறார். இது தேவன் செய்யக்கூடிய பெரிய கிரி. வேதாகமத்திலே அப்படித்தான் நிறைய தாழ்மை உள்ள மனிதர்களை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தி 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 வச்சாரு நமக்கு தெரியும். இங்கதான் சொல்கிறது, எல்லாரும் பண்ணுவார்கள். இதேதான் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் முழங்கால் போடுவாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி முழங்கால் படிடுவார்கள். ஏசாயா 45:23ஆம் வசனத்திலே ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது, நடக்க போகுது. அவ்வளவுதான். அப்ப இரண்டாவது அவர் தாழ்த்தியதனுடைய நன்மை என்ன? ஒன்று உயர்த்தினார், 2 முழங்கால்கள் முழங்க செய்தார். மூன்றாவது 16ஆம் வசனம் பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, நாவுகள் யாவும், அதாவது எந்த நாவும் இல்லை, எல்லா நாவுகளும் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். இது ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கு நம்ம மட்டும்தான் அவரை தெய்வம்னு அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் மாத்திரம்தான் அவரை ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகுதான், இன்றைக்கு இதே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யூடியூப் வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா பரியாசம் பண்ணுகிறார்கள். எத்தனையோ பேருடைய பிறப்பை வச்சு அவமானப்படுத்துறாங்க, எத்தனையோ பேர் அவருடைய மரணத்தை வச்சு அவமானப்படுத்துறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் அவரை பல விதங்களிலே அவரை கேளிக்கையாகவும் கிண்டலாகவும் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் ஒரு நாவு 2 நாவு கிடையாது. இல்ல கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. பைபிள் சொல்லுது, இந்த பூமியிலே இதுவரை பிறக்க போகிற இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நாவுகளும் ஒரு நாள் என்ன செய்ய போதா, அது அறிக்கை செய்ய போகுது. ஐயோ ஆண்டவரே என்று ஒரு நாள் ஒருவேளை நரகத்துல கடந்தாலும் சரிதான், ஒருவேளை நம்மள பரலோகத்துல இருக்க தேவனுடைய பள்ளிகளா இருக்க போறோம். எல்லா நாவுகளும் ஒன்று சேர ஒரு நாள் அந்த கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்யும். அது அறிக்கை லேட்டான அறிக்கை, அது ஒரு வேஸ்ட். அதனால ஒரு பிரச்சனை, நன்மை கிடையாது. அந்த பண்ணுவான், அதை செய்ய போறான். இவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினாரோ தாழ்மையினுடைய விளைவு, தாழ்மையினுடைய நன்மை அதுதாங்க. இன்னைக்கு அதைத்தான் வேதனம் கற்றும் கொடுக்குது. இந்த அந்த பிலிப்பு திருச்சபையில் இருந்ததான அந்த சகோதரிகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். சகோதரிகளே, உங்கள் இருவருக்குள்ளும் ஒரே சிந்தை, ஒரே ஐக்கியம் இருக்கட்டும், புத்தி சொல்கிறேன்னு சொல்றாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சிந்தையும் ஏக அன்பும் ஏக சிந்தையும் எப்ப வரும் கேட்டா, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கிறாரு. அது என்ன சிந்தை பிரதர்னு கேட்டா அவர் சொல்றாரு, அது ஒரே ஒரு சிந்தை தான், உங்களிலும் மற்றவர்களை நேர்மையா நினைங்கள், மற்றவருடைய நலனை மட்டும் பாருங்கள், அவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு முதலாவது எக்ஸாம்பிளா இருக்கார். தன்னை மிக 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 எந்த அளவுக்கு தாக்க முடியும் தாக்கினார். அதனாலதான் தேவன் எந்த அளவுக்கு உயர்த்த முடியும் உயர்த்தினார். அப்ப இதை முதலாவது இந்த உதாரணத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். இரண்டாவது உதாரணம், இரண்டாவது இந்த சபையாருக்கு பவுல் அடிகளார் இரண்டாவது உதாரணத்தை காமிக்கிறார். யாரு இரண்டாவது உதாரணம் யாரென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே உதாரணமா வைக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தன்னை குறித்து பேசும்போது பேசுறார். நான் அடுத்த 3ஆம் அதிகாரத்துல தன்னை குறித்து ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசுவார். நான் ஒரு பெரிய பரிசெயன், பென்யமீன் கோத்திரம் தான். எங்களுக்கு இருக்க ஒரு பெரிய கௌரவம் என்னன்னு கேட்டா, எங்க கோத்திரத்தால் தான் முதல் ராஜாவே, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் ராஜா என் கோத்திரம் தான், சவுல். அவங்களுக்கு ஒரு பெருமை இருந்துட்டே இருக்கு எப்பயுமே. இன்னொன்று, இந்த மனுஷன் பரிசேயன் மாத்திரமல்ல, பக்தி வைராக்கியம் உள்ள நியாய பிரமாணத்தை கடைபிடிச்ச ஒரு மனுஷன். இன்னொன்னு, இந்த மனிதன் பல சபைகளை தோற்றுவித்தது, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சந்தித்து கர்த்தருக்கு நேர வழி நடத்த. இப்படி இவன் பெருமை பாராட்டிக்குள்ள நிறைய இருக்குது, விஷயம் நிறைய இருக்குது பெருமை பாராட்டு. ஆனாலும் பவுல் தன்னை பேசுகிறார், நான் என்னைக்குமே என்னை விட மற்றவர்களை உயர்வாக எண்ணக்கூடிய எண்ணத்தை நான் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொண்டேன். எனக்கு எந்த அளவுக்கு உயர்வு போனாலும் அந்த உயர்வை நான் பார்ப்பதில்லை, நான் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறேனோ அந்த அளவுக்கு நீ உயர்த்தி கொண்டே போகிறார். ஆகவே நான் இன்னும் தாழ்மைப்படுவேன். உயர்வு வர வர என்னுடைய தாழ்மை கீழே போய்கிட்டே இருக்கும். இங்கே பவுல் தன்னையே இரண்டாவது எக்ஸாம்பிள உதாரணமா கொண்டு வர.
என்ன உதாரணம் என்றால், நான் கிறிஸ்து இயேசு சிந்தையை கொண்டவனாய் இருக்கிறேன். எப்படி? மற்றவர்களை என்னை விட மேன்மையா நினைக்கிறேன். இரண்டாவது, அவர்களுடைய நலனை நான் நோக்கி பார்க்கிறேன். அதனாலதான் நான் இப்படி ஊரா போறேன். அதனாலதான் அவர்களுக்கு சுவிசேஷ பறைசாற்றுகிறேன். அதனாலதான் இன்னைக்கு சிறைச்சாலை இருக்கிறேன். சிறைச்சாலை இருப்பது எனக்கு தேவையில்லை. நான் ஏன் போய் ஜெயில போய் உட்கார்ந்துருக்கணும்? என்னுடைய சுயமான நன்மைக்காக கிடையாது, இது உங்களுக்காகத்தான். அதான் பேசுறான், கீழே படிக்க போறேன். பவுல் பிறனுடைய நன்மையை, அந்த கிராமமோ நகரமோ அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்ததுனால, அவர்களை உயர்வாய் நினைச்சதுனால இந்த மனுஷன் இன்னைக்கு ஜெயில கிடக்கிறார். அதான் சொல்ற, தன்னையே எக்ஸாம்பிள் என்னை பாருங்க அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இரண்டாவது, ஊழியக்காரனாகி என்னையே பாருங்க, நான் மேன்மையாக என்ன நினைச்சதே கிடையாது எப்பயுமே. அதான் கொரிந்தியர் 9 சொல்லுவாரு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்க படிச்சுக்கிறார். இந்த முள்ளு மட்டும் இல்லை அப்படின்னா நான் என்ன உயர்த்திக்கிட்டே இருப்பேன். அப்ப தேவன் எனக்கு சில நேரங்களில் முள்ளை கொடுப்பது மிக நல்லதுதான் அப்படிங்கிறார். இந்த முள்ளு மட்டும் எனக்குள்ள இல்லை அப்படின்னா என் தேவன் எனக்கு எதிராக நின்று விடுவார். ஆகவே தேவன் எனக்கு எதிரியாக நிற்காதபடிக்கு என் நண்பனாவே கடைசி வரைக்கும் இருப்பதற்கு இந்த முள்ளு எனக்கு அவசியம். இங்க பவுல் தன்னை இரண்டாவது உதாரணம் எடுக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் தன்னை குறித்து பேசுகிறார். 12ஆம் வசனத்தை அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆதலால் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்களா? ஆதலால். ஆதலால் என்று சொல்லும் பொழுது பிந்தின வசனத்தை, அதாவது முந்தைய வசனத்தை நம்ம அதோடு சேர்த்துக்கிறோம். முந்தைய வசனங்களிலே கிறிஸ்துவின் சிந்தையை சுட்டி காட்டி அங்க பேசுகிறார். அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தையை உடைய விசுவாசலாய்க்கிற நானும் சரி நாமும் சரி எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ளவர்களை வாழ வேண்டும் என்று அறைகூல் விடுக்கிறார். அதான் 12ஆம் வசனத்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆதலால். ஏன் ஆதலால்? இந்த கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறதுனாலே, இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களை, அடிக்கடி இந்த வார்த்தையை பேசுவார், பிரியமானவர்கள் என்ற வார்த்தை அவர்கள் ஆய்ந்து நிறைய வரும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது உங்க கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்ப நான் கூட இருக்கும்போது மாத்திரமல்ல, நீங்கள் கீழ்ப்படியுங்கள். என் கண்களுக்கு முன்னாடி பவுல் இருக்கிறாரு, பவுல் பாக்குறாரு, அதுக்காக மட்டும் நீ கீழ்ப்படியாதீங்க. நான் பக்கத்துல இருக்கணும் தூரத்துல இருக்கணும், எனக்காக நீ கீழ்ப்படிய வேண்டாம். நீங்க யாருக்காக மட்டும் கீழ்ப்படிங்கன்னா தேவனுக்காக மட்டும் கீழ்ப்படி. அட்வைஸ் கொடுறாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இந்த பயம் பாவத்திற்கான பயம், பாவத்தை செய்வதற்கான பயம். இந்த நடுக்கம் தேவனை எப்படியாவது கனப்படுத்த வேண்டும். இந்த நடுக்கம் ஒரு விசுவாசிக்கு பாவம் செய்வதற்கு ஒரு நடுக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில எப்படியாவது தேவனை கனப்படுத்த வேண்டும். அப்ப இந்த பயமும் நடுக்கமும் என்னை எதற்கு நேராய் கொண்டு போகும் என்று கேட்டால் கர்த்தரை கனப்படுத்துவதற்கு நேராய் கொண்டு போகும். அவைதான் அடிக்கடி சொல்றீங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க ஏற்கனவே, இந்த ரட்சிப்பினுடைய பிரயாசத்தை வெளிப்படுத்துங்க. எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்தார், அதற்கு எவ்வளவு விலையை கொடுத்தார், எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்களுடைய கிரியை மூலமாக. அப்ப நீங்க பாவத்திற்கு பயப்படுங்க, நடுங்குங்க அப்படிங்கிறார். அடுத்த வசனத்தை படிக்கும்போது 13ஆம் வசனத்திலே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ரொம்ப அருமையா அந்த சபை விசுவாசிகள் பேசிட்டு வர்றார். உங்களுக்கு சித்தத்தை விருப்பங்களை ஆவியில் கொடுத்துதான் இருக்கிறார். ஆனா அதுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது சித்தம் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு தந்தரப்படுகிறார், உண்மைதான். ஆனா அந்த ஆவியானவர் அவருடைய ஆசையை சொல்லிட்டே இருக்காரு. ஏப்பாட்டு செய்யி, இதை பண்ணு, இந்த வழியில போ, இப்படி இதெல்லாம் என்று சொல்லிட்டே இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளே அந்த விருப்பங்களை கொடுக்கிறார், சித்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விருப்பத்திற்கும் சித்தத்துக்கும் இணைவிட்டா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பல நேரங்களில் அவர் என்னோடு கூட தன்னுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர் விருப்பத்தை சொல்ற, ஆனா கேட்பதற்கு நமக்கு ஆதரவா இருக்கும். அதான் சொல்றாரு, நீங்க அப்படி கேட்டு நடக்கப்பா. இப்படி கேட்டு நடக்கும் பொழுது இந்த மாறுபாடுகிற சந்ததியில எப்படி வாழ முடியும் என்றால் சுடர்களை போல பிரகாசிக்க. நீங்க தான் சுடர்களை போல பிரகாசித்து 15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே என்று சொல்றார்.
அப்ப நம்ம எப்படிப்பட்ட சந்ததி நடுவில் வாழுகிறோம்? போனதும் மாறுபாடான சந்ததி நடுவில் வாழ்கிறீங்க. அப்படி வாழக்கூடிய நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும்? பயத்தோடு வாழுங்கள், நடுக்கத்தோடு வாழுங்கள், சுடர்களை போல பிரகாசியும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு எப்படிப்பட்டவராம்? குற்றமற்றவர்களும். ஏன்னா நம்முடைய குற்றம் தேவநாமத்தை தூசிக்கும். நம்ம செய்யக்கூடிய அந்த அந்த பாவம், அந்த குற்றமானது தேவ நாமத்தை ஒட்டுமொத்தமாக தூசிக்கூடிய வாய்ப்பு. ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிக்கணும். பாவம் நிறைந்த உலகத்திலே நம் வாழுகிற உண்மைதான். ஆனால் நம் பாவமற்றவர்களாக குற்றமற்றவர்களாய் வாழ்வதற்கு பேருதவியை நமக்குள்ள ஆவியில கொடுத்துட்டு தான் இருக்கிறார், நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறார். இப்படிதான் வாழணும் என்று ஒரு கட்டுக்கோப்பான ஒழுக்க நீதியான சில நெறிமுறைகளையும் வரையறைகளையும் வார்த்தைகளையும் வேதத்தின் அடிப்படையில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நாம் முடிந்த அளவுக்கு குற்றமற்றவனாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான சகல உதவியும் ஆவியானவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இது சாத்தியம் அல்லன்னு சொல்ல முடியாது. இந்த பூமியிலே குற்றமற்ற வாழ்க்கையை வாழ்வது சாத்தியம் இல்லை சொல்ல முடியாது. சாத்தியம் ஏனென்றால் அதை சாத்தியப்படுத்துவதற்குத்தான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள். அப்ப என்ன செய்யும்னா சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகும். அதுதான் நம்ம வந்து விடுதலை ஆக முடியும், நம்மளால முடியாது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிறீங்களோ அந்த சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை எப்படி ஆகிக்கணும்னா, குற்றமுள்ளவர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்ட புதிய தான் வந்தீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வசனம் உங்களோடு கூட கிரியை செய்து அதை உங்களை சுத்தப்படுத்தி இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான விடுதலை ஆக்கிட்டே. குற்றமற்றவர்களும், அப்புறம் வார்த்தைப்பட்டு பார்த்தீங்கன்னா கபடற்றவர்களும். இது ரொம்ப முக்கியம். கபடி என்று சொல்லும் பொழுது மனதில் ஒன்றை வைத்து நாவினால் மற்றொன்றை பேசும். என்னுடைய மனதிலே ஒரு சிந்தை இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது, ஆனா நாவினாலே பேசுவது வேறு. அது பவுல் ரொம்ப அழகா சொல்றார். இல்ல, நீங்கள் மனதிலே வைத்திருப்பதை நாவினால் பேசுவது மிக நல்லது. ஆனா மனதிலே ஒன்றை வைத்து நாவினால் மற்றொன்றை பேசுவது அது ஒரு விசுவாசிக்கு அழகு அல்ல. நீங்க கபடற்றவர்களாய் வாழுங்க. நான் ஒரு நபரோய் குறித்ததான எண்ணமோ, ஒரு நபரோடு கூட சம்பாசிக்கிற சம்பாசனைகளோ, அது என் மனதிலே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்றாய் பேசுவது, அது தேவன் அதை காண்கிறார் அல்லவா? அது பைபிள் சொல்லுது. மனுஷன் நான் என் முகத்தை, உங்களுடைய முகத்தை மட்டும் தான் பாக்குறேன். ஆனா தேவன் எதை பார்த்துட்டே இருக்கிறாரு? என் இருதயத்தை பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப தேவன் மேல இருந்து எப்படி பாப்பார் பாருங்க நம்மள. என் ரகசியத்தை அறிந்திருக்கிறான், என் இருதயத்தை அறிந்திருக்கிறான், இருதய சிந்தனை அறிந்திருக்கிற என் தேவன் நான் கபடுள்ளவனா இருக்கிறதை அவர் விரும்புகிறது அல்ல. நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, ரோமர் 3:13, சங்கீதம் 24ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. தேவன் இப்படிப்பட்ட ஒரு குணத்தை இருக்கிறார். பவுலவும் சொல்றார், இல்லப்பா நீங்க கிறிஸ்துவின் சிந்தையுடையவரா இருக்கிறதுனால நீங்க இப்படிதான் வாழணும், நீங்கள் இப்படிதான் கபடற்றவர்களை வாழுங்கள். அடுத்து அப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து மாசற்ற பிள்ளைகள் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள், அதாவது கரையற்ற பரிசுத்த வாழ்க்கை. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல இது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோம். குற்றமில்லாத வாழ்க்கை, கபடில்லாத வாழ்க்கை, மாசற்ற வாழ்க்கை, இது சாத்தியம் இல்லை என்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா பவுல் இல்லப்பா இது முடியுங்கிறார். அவர் நமக்கு முடியும்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை வைத்துக் கொண்டு நம்ம முடியவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வாழணும் அப்படிங்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முறுமுறுப்பு இல்லாமல், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்கின்றார். அப்ப முறுமுறுக்கக்கூடிய விசுவாசிகள் மூலமாக சபை வளர்ச்சி காண முடியாது. முறுமுறுப்பில்லாத விசுவாசிகளால் மட்டுமே ஒரு சபை, ஒரு தேசம், இல்ல ஒரு குடும்பம் அது என்ன செய்யணும், வளர்ச்சிக்கு நிறைக்கும். இங்க 1 கொரிந்தியர் 10:10 படிச்சு அதான் போட்டிருக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள், அவரால் ஏன் அதை சுதந்திச்சுக்கிற முடியலன்னு கேட்டா, கையில இறைச்சி வச்சுக்கிட்டே முறுமுறுத்தாங்க. தேவன் செய்த நன்மையில அனுபவித்துக் கொண்டே தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. முறுமுறுப்பு பல நேரங்களில் அது நமக்கு சாபமா மாறிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிக கொடிய ஒரு 6 பாவங்கள்ல முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம். நம்ம நினைப்போம் முறுமுறுக்கிறது ஒரு பாவமான்னு கேட்டா, பைபிள்ல முறுமுறுத்ததுனாலே ஏறக்குரிய லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போனாங்க, வனாந்திரத்தில் மரித்தார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம் அல்லவா? மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்த மிரியாமுக்கு வந்த பிரச்சனை நமக்கு தெரியும். மோசைக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அங்க வனாந்தரத்திலே மடிந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆகவே முறுமுறுப்பை பொறுத்தவரை நமக்கு எளிதாய் தோன்றும். ஆனால் ஒரு விஷயம், தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, முறுமுறுப்பதை நம்ம கொஞ்சம் நிறுத்திக்கணும். பைபிள் அதான் கற்றுக் கொடுக்குது. முறுமுறுப்பு இல்லாமல், அதான் எல்லாவற்றையும்
முறுமுறுப்பு இல்லாமலும், அடுத்த வார்த்தை சொல்ல தர்க்கம். முறுமுறுப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எது வந்துடும் கேட்டீங்கன்னா தர்க்கம் வந்து. தர்க்கம்னா சண்டை. அதாவது முறுமுறுப்புங்கிறது நான் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். தர்க்கம் என்று சொல்லும் பொழுது நான் மட்டும் பேசிக்கிட்டு இருந்ததை, நான் மட்டும் முணுமுணுத்துக்கிட்டு இருந்ததை இப்ப நேரடியாக என்ன செய்யறார்கள், வெளியிலே உறக்க சத்தமாய் சொல்லுவது தர்க்கம். அதுதான் அதற்காக முறையிடுவது, அதற்காக போராடுவது. அங்க இஸ்ரவேல் அது அங்க பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் நுணுக்கமான சில விஷயங்களை பேசுறாங்க. இதெல்லாம் எப்ப உங்கள்ட்ட இருந்து போகும்னு கேட்டா, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த நெகட்டிவான விஷயம் நம்மளை விட்டு போயிடும். பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள வரும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, நீங்க எப்பயுமே என்ன பண்ணீங்கன்னா தாழ்மை, இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஒண்ணுமே உங்களை நீங்க தாழ்த்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க. நீங்க நம்மள மற்றவர்களே மேன்மையா நினைச்சிட்டோம் அப்படின்னா நான் முறுமுறுக்க மாட்டேன். என்ன நான் வந்திருக்கேன் இது பண்ண வைக்கல அப்படின்னு ஏன் வருதுன்னா, என்ன நான் மேன்மையா நினைக்கிறேன், மற்றவர்களை குறைவா நினைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வருதுன்னா, எனக்குள்ள கோபம் வந்துருது, எனக்குள்ள முறுமுறுப்பு வந்துருது, எனக்குள்ள தர்க்கம் வந்துருது. ஆனா என்னை நான் முடிந்த அளவுக்கு என்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டால் போதும். நான் தேவனுக்கு முன்னாடி உயர்வாய் நினைக்க வேண்டிய ஒழிய, கர்த்தர் என்னை உயர்வாய் நினைக்க வேண்டிய ஒழிய, மனிதன் நம்மை உயர்வாய் நினைப்பதோ உயர்த்த வேண்டிய அவசியத்தை நம்ம நினைக்கக்கூடாது. நினைக்கிறேன் ஒருவேளை கர்த்தர் மனிதர்கள் மூலமா நம்ம உயர்த்தன நினைச்சிட்டு அது வேறு. ஆனால் என்னை நான் எப்பயுமே என்ன யோசிக்கணும், அந்த 2 எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். என்னை மேன்மையான எண்ணமுடையவனாய் வைக்கவே கூடாது. பொதுவாக மற்றவருடைய நலனை நான் விரும்புகிறேன், என் நலனை அல்ல. என்னுடைய தேவைகளை, என்னுடைய நன்மைகளை மட்டுமே நான் பார்க்க மாட்டேன், மற்றவர்களை நான் நோக்குவேன் என்ற எண்ணம் கிறிஸ்துவனுடைய சிந்தைகள். இங்க பவுல் அடிகளார் இந்த சபைக்கு தான் சொல்றாரு, நீங்க இந்த சிந்தையுடைய வந்துட்டீங்க அப்படின்னா இதுல பல விஷயத்தை நீங்க மாற்றிக்கலாம். தாழ்மைங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இது பல விஷயம் உங்களை விட்டு போயிடும், தீமையான எண்ணங்கள். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா, அடுத்த வசனத்துல சொல்லும் போது, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும், இங்கே தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுறார். நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன், இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்க. பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமா பேசுறார். இப்ப தன்னை எப்படி எக்ஸாம்பிள கொண்டு வரான்னு கேட்டா, இப்ப நான் சிறைவாசல் இருப்பது உங்களாலதான், இந்த சுவிசேஷம் சொன்னதுனாலதான், இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் மற்றவருடைய நலனை கண்டதுனாலே, உங்களை மேன்மையா நினைச்சதுனால, ஐயோ இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைச்சதுனால நான் வந்தேன் இந்த ஊருக்கு, இந்த சட்டிக்கு, இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த ஊழியத்துல செஞ்சதுனால எனக்கு இந்த அவமானம், இந்த சிறைவாசம். ஓகே பரவாயில்ல, இது நான் தேவனுக்காக இருக்கிறேன். ஆனால் அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போறேன். அந்த வார்த்தை, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் என்று ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, வார்க்கப்பட்டு. இதை பொதுவாக பவுல் ஒரு பூரண பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். பூரண பலியாக. நீங்கள் தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு வரும்போது பவுல் தன்னை என்ன சொல்லுவாங்க, நான் என்ன செய்யறேன்னா, தேகத்தை விட்டு நான் போக போறப்ப நான் நடிக்க போறேன் மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போறேன். வார்க்கப்பட்டு போறேன்னு சொல்லுகிறதே என்னன்னா பூரண பலி. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆடோ இல்ல காளையோ அங்க தகன பலி செலுத்தும் பொழுது, பலவிதமான பலிகள் உண்டு. மிக முக்கியமாக தகன பலி செலுத்தும் பொழுது ஆசாரியன் அன்றைக்குரிய தகன பலியை முடிக்க போகிறார். எப்படி முடிப்பார்னு கேட்டா, இறுதியாக திராட்சை ரசத்தை அது மேல ஊத்துவார். திராட்சை ரசத்தை இந்த பலிபீடத்தின் மேலே ஊற்றி முடிக்கும் பொழுது, நீங்கள் என்னாகும் 15ஆம் அதிகாரம் வீட்டை படிங்க, 1ஆம் 10ஆம் வரை படிச்சீங்கன்னா இந்த தகன பலியிலே நடக்கூடிய சம்பவம் என்னங்கிறது 10 வருஷத்துக்கு நமக்கு இருக்குது. நான் சொல்ற விஷயம் அதற்காகதான். தகன பலி முடியும் பொழுது, அதாவது தகனித்து சுட்டு எரித்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த பலி நிறைவடையும் பொழுது இறுதியாக திராட்சை ரசம் வார்க்கப்படும், உள்ள ஊத்தப்படும். அதோடு இன்றைக்குரிய பலி முடிஞ்சிச்சு, அவ்வளவு. பலியானது நிறைவேறி முடிந்துச்சு. இங்க பவுல் அடிகளார் தன்னை பூரண பலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன். தன்னுடைய மரணத்தை பத்தி பேசுறார். நான் மரணத்தை பற்றி தன்னை பேசும்போது சொல்றாரு, நான் சாகவே துணிஞ்சுட்டேன்ப்பா. நான் எனக்காக சாகல, இல்ல நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு சாகல, இது எல்லாமே உங்களாலதான். உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், உங்களை மேன்மையா நினைச்சேன், உங்களுடைய நலனை கருதினேன், உங்களுக்காகவே பாடுகள் பட்டதுனால இன்னைக்கு நான் சாகவே போறேன். ஆனா இப்ப சாக மாட்டேன். இந்த புஸ்தகம் எழுதும்போது அவர் மனதில் நினைத்துக் கொண்டு ஒருவேளை மறித்தாலும் மறித்து விடலாம் நினைச்சார். ஆனா மடிக்கல. நான் வார்க்கப்பட்டு போனாலும் பாசிபிலிட்டி சொல்ற, ஒருவேளை உங்களை திரும்ப பார்க்காம இருக்கலாம். ஏன்னா அவருடைய ஏக்கம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு ஊழியக்காரனாக எனக்கு சில வருஷம் ஒரு திருச்சபையிலே
அந்த இருந்து சபையை ஸ்தாபிச்சு இப்ப ஜெயில இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் இதோடய முகத்தை பாக்குறதோ இந்த வசதி அன்னைக்கு இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் ரோம சிறையில இருக்கிறாரு, இவங்க பிலிப்பு மக்கதோனியால இருக்கிறாங்க, தூரம், ரொம்ப தூரம். இப்ப அங்க இருக்கிறவருடைய மனுஷன் திரும்ப இந்த ஜனங்களை பாப்பாரோ யாருக்கும் தெரியாது. திரும்ப இந்த விசுவாசிகள் ஊழியக்காரனை பாப்பாரோ தெரியாது. பார்க்காமயே ஒருவேளை அப்படியே செத்து அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க, திரும்ப கூட்டு வர மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற அந்த பெசிலிட்டி அன்னைக்கு இல்ல. எங்கே மறிக்கிறாரோ அங்கேயேதான் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு இருக்கிற ஆம்புலன்ஸ் வசதி அன்னைக்கு இல்லை. அதனால எந்த செத்து போனாலும் அங்கேயே பின்னாடி தீ போட்டுறாங்க, அவ்வளவுதான். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பா நான் உங்களை மேன்மையா நினைச்சு உங்களுடைய தேவைகளை சந்திச்சு உங்களுடைய நன்மைகளை பெறதுனால இன்னைக்கு நான் இருக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு வேலை நான் செத்து போயிடலாம், நான் மறிச்சிடலாம். நீங்க என்னை பார்க்காமையே இல்ல நான் உங்களை பார்க்காமையே இப்படி இது ஒரு கடைசி கடிதமா கூட இருக்கு அவங்களை பாக்குறது. நீங்க வரப்போறோம்னு தெரியாது. ஒரு இப்படியே போனா கூட அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு, ரொம்ப அற்புதமான வார்த்தை. வார்க்கப்பட்டு போனாலும் நான் என்ன செய்வேனா மகிழ்ந்துங்கிற பத்தி அப்பா பார்க்க முடியாத ஒரு சபை, ரொம்ப பிரியமான சபை. அவங்க நமக்கெல்லாம் என்ன ஆசை இருக்குன்னா கடைசி சாக போற நேரத்துல எல்லாரும் ஒரு முறை பார்த்துட்டு செத்து போறோம் நிறைய நினைப்பாங்க. ஒருவேளை மரணத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளோ தூரமான இருக்கிற யாரோ ஒருத்தங்க ரொம்ப விரும்பினவங்க கூட இருக்கணும். கடைசி அவங்க ஒரு முறை பார்த்துட்டு கடைசியா ஒரு முறை அவங்க பேசிட்டு செத்து போகணும்னு பொதுவாக எல்லாருடைய மனதில் வரக்கூடிய ஒரு ஏக்கம், அதுதான். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஆசை இருக்கும் பாத்தீங்களா. பவுல் சொல்றாரு, நான் இப்ப நினைச்சா உங்களை பார்க்க முடியாது, நீங்களும் நினைச்சா நீ பார்க்க முடியாது. ஓகே, ஒருவேளை ஒருவர் பார்க்காம நம்ம செத்து போனாலும் என்னுடைய கடைசி அந்த ஜீவன் என்னுடைய மூச்சு போவதை நீங்க ஒருவேளை பார்க்காமே போனாலும் அங்க சொல்றாரு மகிழ்ந்துங்கிற வார்த்தை, ரொம்ப அற்புதகரமான வார்த்தை. நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட என்ன செய்வேனா சந்தோஷப்படுவேன். எப்படி பார்க்க போறது இல்ல, நான் மகிழ்கிறேன், ஆனால் உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபியூச்சர்ல பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்க்காம செத்து போயிடலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம், ஒரு முகமுகமா காணப்போம். இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து, அதனால நீங்க என்னை பற்றி துக்கம் அடைய வேண்டாம். ஒருவேளை நம்ம மரணமே அடைந்தாலும் பரவாயில்ல, நாம் ஒருவர் சந்திக்கும் காலம் சீக்கிரம் வரப்போகுது, ஒரு நாள் காண்போம் என்ற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இதுதான் பவுல் தன்னுடைய குறைவுகளையும் தன்னுடைய சூழ்நிலையும் நேர்மறையாய் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்றோம். அவன் கடைசி நேரத்தில் உட்காந்து ஒப்பாரி வைக்கல, ஐயோ என்னதான் இவங்களை பார்க்க முடியலையேன்னு. அவனுக்கு வந்து சரி பரவாயில்ல பார்க்கலாம், இப்ப என்ன நம்ம எங்க பார்க்க போறோம், ரொம்ப ஈஸியா பேசுறேன். நீங்களும் ஒரு நாள் சாக போறேன், நானும் சாக போறேன், பர்வத்துல பாத்துருமே மகிழ்ச்சியா இருக்குப்பா, நான் உங்களோடு கூட சொல்லி சந்தோஷப்படுவேங்கிற படுவேன், படும் காலம் வரும் ஒரு நாள். நீங்க அது எவ்வளவு அந்த சுச்சுவேஷனை எவ்வளவு அழகா அருமையா இந்த பவுலடிதான் கையாண்டு எழுதுகிறார் பாருங்க. சபை மக்களுக்கும் அந்த துக்கத்தை கொடுக்காம தனக்குள்ளும் துக்கத்தை ஏற்றிக்கொள்ளாமல் அவை மகிழ்ச்சியின் இடமாக மாத்திட்டாரு பாருங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும். நீங்களும் மகிழ்ந்து, அவன் 18 இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள். அந்த மனுஷன் ஒரு துக்கமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற துக்கமான செய்தி ஆக்சுவலா இருக்கலாம். நான் உங்களை பார்க்கணும் தெரியாதுப்பான்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. ஆனா அதை சொல்றாரு, இது நிமித்தம், அதாவது பவுலின் மரணத்தை எண்ணி கவலைப்படாமல் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா மகிழுங்க அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் பார்ப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது என்று சொல்றேன். ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கும் பொழுது தன்னை தாழ்த்தியதினாலே, அதாவது தாழ்மை என்று சொன்னாலே அது கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. இந்த தாழ்மை என்ன செய்யும் என்றால் மற்றவர்களை மேன்மையா என்னும், மற்றவருடைய நலனை நோக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணார். 2வது எக்ஸாம்பிள், பவுல் அப்படித்தான் இருந்தார். தாழ்மை அவருக்குள்ள இருந்ததுனாலே மற்றவர்களை மேன்மையா நினைத்தார். அது மாத்திரமல்ல, மற்றவருடைய நன்மையை அவர் நோக்கினார். அடுத்தவா 3வது தீமோத்தேயு எப்படி அவருக்குள் இருந்த தாழ்மையின் குணம் எப்படி வெளிப்பட்டுச்சு, அவருக்குள் இருந்த குணங்கள் என்ன, அது மாத்திரமல்ல எப்ப பிரார்த்தித்து கர்த்தர் சுத்தமா. அடுத்த வாரம் இந்த மற்ற 2 அந்த உதாரணங்களை பார்த்து இந்த 2ஆம் அதிகாரத்தை முடிப்போம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் கொஞ்சம் விஷயங்களா இருந்தாலும் கூட நாம் கற்றுக்கொள்கிற இந்த பாடங்கள் அத்தனையுமே நம்முடைய செவிக்காக இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களிலே இதை நம்முடைய அனுதின வாழ்க்கையை பிரயாசப்படுத்த அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. ஆமென்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இரவு நேரத்துக்காக எங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து கொண்டு வந்து உடைய திரு சமூகத்திலே அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரை நாங்கள் சிறிது நேரம் உடைய சமூகத்திலே அமர்ந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை தியானிக்க முடியாது. தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நினைச்சிருப்பார். அப்போ சாகிய போய்விடுகிறார். பிலிப்பு திருச்சபைக்கு எழுதிய நிறுவனத்தை நாங்கள் தொடர்ந்து படித்து வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆண்டவரே, தாழ்மை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு சிறந்த உதாரணம் நாங்கள் ஆராதிக்கக்கூடிய என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எங்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஆம் ஆண்டவரே, மிக உயர்ந்த இடத்திலே நாங்கள் பார்த்து வியக்கக்கூடிய இந்த 2 பேரும் கூட ஆண்டவரே தங்களை முற்றிலும் தாழ்த்தினார்கள். அவருடைய விளைவே இன்றைக்கும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய பெயரும் அவர்கள் செய்த கிரியைகளும் அழியாமல் இருக்குது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, ஒருவேளை இதுவரை நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்றால இனி வரக்கூடிய காலங்களே ஆண்டவரே, எங்களை நாங்கள் முடிந்த அளவுக்கு ஆண்டவரே இருதயத்தின் உள்ளான இதயத்திலிருந்து ஆண்டவரை எங்களை தாழ்மை உள்ளவர்களாய் காட்டிக் கொள்வதற்கும் அது மாதிரி அந்த தாழ்மையின் குணத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மனுஷத்தில் எங்களால் இயலாது, பரிசுத்த ஆவியானவர் அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு அருளும்படியாக செய்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் பேர் ஆசிர்வதிக்க கர்த்தருடைய வசனத்தினாலே அவர் வெளிப்பட்டு இங்கிருந்து கடந்த செலவு உதவி செய்யப்பா. தொடர்ந்து ஆண்டவரின் கிருபையின் கரத்தாமை எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் இடத்திலிருந்து செய்வோம்ப்பா. ஒருவேளை இப்படி வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒரு சந்திக்கு உதவி செய்ய அதுவரை என்னுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடம்பே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரணம் மறவாதே.